வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/12/2025 கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலம், தொழில் ரீதியாக ஏற்றம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனம் கஷ்டத்தில் நீங்கக்கூடிய காலகட்டம், டக்குன்று எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்வது யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பணவரவு, முதலீடுகள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. குடும்பத்தில் குழப்பங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி விஷயத்தில் அதீத கவனமாக இருங்கள். உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மன அழுத்தம், பதட்டம், விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதீத கவனம், விரயங்கள் சுபவிரயமாக மாறுவதற்கு முயற்சி செய்வது, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக நடைபெறக்கூடிய அமைப்பு. பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், எடுத்த காரிய ஜெயம், தொழில் ரீதியாக அனுகூலம், ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சுபமாகவும் அனுகூலமாகவும் பேர் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதை மனதில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிம்மதி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அக்கம் பக்கம் அண்டை அயலாறு தெரியாதவர்கள் பயணங்களில் சிறிது கவனமாக இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், தர்க்கங்கள் உங்களுக்கு பிடித்தாலும் இன்றைய நாளில் தர்க்கங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த பிரச்சனைகளை பரிபூர்ணமாக பார்த்து கொள்வது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் கண்டிப்பாக
வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் நீங்களாகவே மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருக்கக்கூடிய நாள். குடும்பத்தையே நினைத்து வெளியிடத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் மறந்து தேவையில்லாத உங்களை வருத்தப்பட வைப்பது நியாயமா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தைரியம், சகோதரர்களால் ஆதாயம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவதும் அவர்களுடன் இருந்த மனத்தாங்களை போக்கிக் கொள்வதும் குடும்பத்தில் குழப்பமில்லாமல் கடைபிடித்து கொண்டு போகிறது மிக மிக முக்கியம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொலைதூர குடும்ப பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்பாக குலதெய்வத்தை பிரார்த்திப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம், இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பம், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் வரக்கூடிய அற்புதமான அமைப்பை நல்லபடியாக செயல்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுடன் தர்க்கங்கள் வேண்டாம். பூர்வீக சொத்தில் சிறிய குழப்பத்தை கூட கவனமாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அக்கம் பக்கத்தில் பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, யோகம், உத்தியோகத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த அனைத்து விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.